ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் பார்த்துடலாம். இது துலிப் நீடில் நம்பர் 14 0.5 mm. இது சரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்டுக்கு நம்பர் 13 துலிப் நீடில் நல்லாயிருக்கும். இது அயன் நீடில், இதில் சரியும் யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே அயன் நீடில் நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் யூஸ் பண்ணும்போது அயன் நீடிலே வாங்கி பழகுங்க. அதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கெலாம் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இது ரவுண்டாக இருக்கனால நம்மளுக்கு க்ரிப்பும் நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்பீடாகவும் போட முடியும். பட் துலிப் நீடிலில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கனாண்டி ஸ்பீடு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் துலிப் நீடில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அயன் நீடிலே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பிகினர்ஸ் கையில் இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த விரல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 விரலில் தான் அயன் நீடில் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சரி நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா டயாலஜியோடைய 753 சரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தடவை வாங்கும்போதே நீங்கள் டயாலஜியோடைய 753 சரியே வாங்கிக்கோங்க. இந்த சரியில் உள்ளக்க எல்லோ கலரில் ஒரு த்ரெட்டு தான் இருக்கும், நைலான் இருக்காது, த்ரெட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஒரு கட்டரும் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த சரியில் எப்படி நாட் போடலான்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி சரியை 2ஆக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 4ஆக பிடிச்சிருக்கேன். இப்போ ஒரு நாட் போட போகிறேன். ரெண்டாவது நாட், இது 3ஆவது நாட் போட்டுட்டு ஒரு 3 தடவை நாட் போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த நாட் கொஞ்சம் பல்காக இருக்காதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதை எப்படி பிடிக்கணும்னு சொல்லித்தரேன். லெஃப்ட் ஹேண்டில் நடுவிரலையும் கட்டை விரலாலையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆள்காட்டி வரலில் கீழேருந்து மேலே இப்படி சுற்றிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க எப்படி சுற்றணும். கீழேருந்து மேலே இப்படி சுற்றிக்கோங்க. ஓகே, இந்த சரியை நான் ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடுவேன். இந்த நீடில் ஃப்ரேம்க்கு மேலே இருக்கும். இந்த பிடிச்சிக்கோங்க. பெரிய சரி இருக்கா, இதுதான் மேலே இருக்கா. இதை என்ன பண்ணுவேன்னா கிளாத்தில் குத்தி இப்படி இதில் ஒரு ஹூப் மாதிரி இருக்கும், அது இந்த சரியில் மாட்டணும். இப்படி மாட்டி இப்படி பிடிச்சி மேலே இழுப்பேன். அப்போது கீழே இந்த நாட்டை நம்ம விற்றணும். இப்படி இழுத்து இந்த நாட் இந்த துணியோட அட்டாச் ஆகிருக்க மாதிரி இருக்கணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்கா. இப்போது இந்த சரியை நான் ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போய்க்கிறேன். இப்போது இந்த சைடு தான் நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். எப்போவுமே செயின் ஸ்டிச் போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பேக் செயின் ஸ்டிச் போடணும். அதுதான் லாக் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஒரு பஞ்ச் பண்ணி சரியை மேலே எடுத்துட்டேன். இப்போ பேக் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஒரு சின்ன ஸ்டிச், ஒரு பஞ்ச் பண்ணி கீழே உள்ள சரியை ஒரு ரோல் பண்ணி ஒரு சின்ன டர்ன் கொடுத்து மேலே தூக்கிட்டேன் நீடிலாக. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சைடு தான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ இந்த சைடு போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன பஞ்ச் பண்ணி கீழே உள்ள சரியை ஒரு ரோல் பண்ணி மேலே ஒரு சின்ன டர்ன், நூல் அப்புறம் இந்த நீடில் அண்ட் துணி 3 சந்திக்கிற இடத்துல ஒரு சின்ன டர்ன் கொடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு பஞ்ச்,
ஒரு ரோல், மேலே ஒரு சின்ன டர்ன், பஞ்ச் ரோல் சின்ன டர்ன், பஞ்ச் ரோல் சின்ன டர்ன், பஞ்ச் ரோல் சின்ன டர்ன். இந்த மாதிரியே போட்டு வரணும். நீடில் துணி த்ரெட் 3 சந்திக்கிற இடத்துல ஒரு சின்ன டர்ன் கொடுத்து இழுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரியே போடணும். 90 டிகிரியில் தான் நீடில் பிடிச்சிருக்கணும். கடைசியாக இருக்கிறத இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு கீழே உள்ள சரியை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போது இந்த சரி அப்படி மேலே தூக்கி விட்டுட்டு நீடில் கீழே கொண்டுட்டு போய், இங்கே பாருங்கள் நல்லா தெரியுதா, நீடில் கொண்டுட்டு போய் மேலே உள்ள அந்த சரியை பிடிச்சி கீழே இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் எப்படி வந்து லாக் பண்ணணும், லாக் ஸ்டிச் போடணுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். எப்போவுமே நீங்கள் பழகும்போது பாப்லின் கிளாத்தில் பழகுங்க, இந்த கிளாத்தில் பழகாதீங்க. பாப்லின் கிளாத்து தான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 டேஸ் போட்டு பழகினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. என்னென்னா லெஃப்ட் டு ரைட்டு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு 5 டைம்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் ஒரு 10 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அது மாதிரி ரைட் டு லெஃப்ட்டு, அப்புறம் அப் டு டவுனு, டவுன் டு அப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, அதே மாதிரி இந்த சைடு, அப்புறம் ஒரு ஸ்பைரல், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பைரல் போட்டு பழகுங்க. நீங்கள் பழகும்போது பெருசு பெருசாகவே செயின் ஸ்டிச் போட்டு பழகலாம். ஆனால் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்னதாக போட்டு பழக ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு 3rd டேயே நீங்கள் போட்டு பழகுங்க. டக்குன்னு போட வேண்டாம். ஒரு 3 நாள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக தான் செயின் ஸ்டிச் போடணும். இந்த இடத்துல ஸ்பைரல்லாம் வரும்போது சின்ன சின்னதாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டால் தான் இது வந்து உள்ள துணி வந்து சுருங்காமல் இருக்கும். ஸோ அதனாண்டி